Hi friends, welcome back to our channel Tapas Education. இன்னைக்கு வந்து 12th standard maths ஒரு மினிமம் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் மதுரை மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஓகேங்களா. ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டினுடைய சிஇஓ அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியில் இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து விடுவாங்க. அந்த வகையில் இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக் உண்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, யாருனாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான், ஒரே பேட்டர்ன் தான், சரிங்களா. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு உண்டான ஒரு மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், அதாவது ஸ்டடி மெட்டீரியல். இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது வந்து அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். டோட்டலாக வந்து 136 பேஜஸ் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் வைஸ் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 12th பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா 20 1 மார்க் வரும். 2 மார்க்கில் 10 கொடுத்துட்டு நீங்கள் 7 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும். 3 மார்க்லேயும் 10 கொஷின் இருக்கும். அதில் நீங்கள் வந்து 7 கொஷின் அட்டன் பண்ணணும், ஒரு கம்பல்சரி கொஷின் ஓகேங்களா. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எய்தர் சாய்ஸில் இருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து 14க்கு நீங்கள் 7, அதாவது எய்தர் டைப்பில் இருக்கும், அல்லது வினாக்களில். இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 12 சாப்டர் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த 1 மார்க், ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்கு 1 மார்க் வந்து பார்த்தோம்னா சாப்டர் 1. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து ஆன்சர் இருக்குது ஓகேவா. அடுத்து சாப்டர் 2. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 25 கொஷின் இருக்குது. அடுத்து சாப்டர் 2. ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் உண்டான கொஷின்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 மார்க் வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து சாப்டர் 12. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஸ்டார்ட் ஆகுது. 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2023 மற்றும் ஜூன் 2023 2 முறை வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டினை. அது செகண்ட் கொஸ்டின் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2020. இது போல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தோம்னா இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2020, இது செப்டம்பர் 2020. ஸோ அதனால் நமக்கு எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னென்ன பப்ளிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷினை வந்து அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாடலில் வேறு கொஷின் கூட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ரிப்பீட்டட் கொஷின் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 3 மார்க் வந்து ஒரு 13 கொஷின் இருக்குது அந்த ஒரு சாப்டரில். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் எக்ஸாமுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.